ரைட். 10th அதில் இந்தியாவோட அமைவிடம். இது வரைக்கும் நாம் எல்லா பார்த்த கான்செப்ட்டு ப்ளஸ் அது திரும்ப வந்து கண்டங்களில் அப்ளை பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இந்தியா எங்கே இருக்குது? வட அரைக்கோளமா தென் அரைக்கோளமா? வட அரைக்கோளம். ஈக்குவேட்டர் இங்கே போகும். கொஞ்சம் மேலே போயிடுச்சா? கரெக்ட். ஓகே. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்தியா மேலே போகக்கூடிய இன்னொரு முக்கியமான அச்சக்கோடு இது கடகரேகை. அதோட டிகிரி என்ன? 23 டிகிரினா மொத்தம் அது 4 இருக்குது மேப்பில். கிளியராக சொல்லுங்கள். ஓகேவா? இதான் கடகரேகை. இந்தியாவை 2 சமபங்காக பிரிக்கக்கூடிய முக்கியமான கோடு எதுன்னு கேட்பாங்க கொஸ்டின். இங்கிலீஷில் டிராபிக் ஆஃப் கேன்சர். 23 டிகிரி வடக்கு, நார்த். இதை வச்சு என்ன சொல்லலாம்? நம்ம கிளைமேட்டே சொல்லிடலாம். இந்த பக்கம்லாம் டிராபிக்கல், வெப்பமண்டலம், வருஷம் ஃபுல்லாக வெப்பம் அதிகமாக இருக்கும். கடகரேகை ஒட்டி என்ன இருக்கும்? சப்ட்ராபிக்கல். இந்த இடம்லாம் இப்போ டெல்லிலாம் பாருங்கள். டெல்லியிலேருந்து வெஸ்ட் பெங்கால், இதெல்லாம் குஜராத்து, ராஜஸ்தான் எல்லாம் இருக்கும். குளிர் காலத்தில் பயங்கர குளிராக இருக்கும். ஆமாவா? நியூஸில் வருதா? டெல்லி இப்போ பயங்கர குளிராக இருக்குது, மைனஸில் போகுது, அல்லது 0 டிகிரி நெருங்கியது, உறைபனியாக இருக்குது, வாகனங்கள் நிறுத்தம். சரி, வாகனங்கள்ன்ற என்னது? விமானங்கள் பாதிப்பு. நியூஸில் வருதா? பார்த்தீங்களா? நியூஸ் பார்க்குறீங்களா இல்லையா? வரும். இங்கே நீங்கள் படிக்கிறது எல்லாமே நியூஸில் வரும். அதை பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதான் கரண்ட் அஃபேரு. உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இருக்காது. அதுக்குன்னு எல்லாம் தெரியுதுன்னு மண்டகணம் வந்துடக்கூடாது. மண்டகணம் வந்தால் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் இமயமலை அதெல்லாம் இருக்குது. அது அந்த பக்கம் தள்ளி போகும்பொழுது மிதவெப்ப மண்டலம். சரி, மிதவெப்ப மண்டலத்துக்கு அதெல்லாம் உயரமா? ரைட். இது எல்லாத்தையும் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இந்தியாவோட இயற்கை அமைப்பு இது. இதெல்லாம் மவுண்டெயின்ஸ் தெரியுதா? இதெல்லாம் பீடபூமி. இதெல்லாம் பீடபூமி, பிளாட்யூஸ். இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாடுலாம் இங்கே இருக்குது, ஃபுல்லாகவே ப்ளைனாக இருக்குது, ஆற்று சமவெளி. இதுதான் பாலக்காடு கணவாய். அதனால தான் கோயம்புத்தூரில் மழை பெய்யாது ஒழுங்கா. முன்னாடியே நடத்தியிருப்போம். கணவாய் பாலக்காடு பாஸ். ஏன்? தென்மேற்கு பருவக்காற்று என்ன பண்ணிடும்? பூந்து அப்படியே போயிடும் நேராக. மேலே ரைஸ் ஆனால் தான் நம்ம மழைப்பொழிவு இருக்கும், மழைப்பொழிவு இருக்காது. அந்த மாதிரி கதையெல்லாம் பார்ப்போம், எல்லாத்தையுமே பார்ப்போம். தேவையெல்லாம் கொண்டு வந்து குப்பை மாதிரி கொட்டியிருக்கானுங்க. அதில் பார்த்துட்டு முக்கியமானது சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். இந்தியா அதேமாதிரி எந்த கண்டத்தில் இருக்குது? ஆசிய கண்டம். பாப்புலேஷன் அடிப்படையில் இந்தியா எத்தனாவது இடம்? 2வது இடம். ஃபஸ்ட் இடத்த பீட் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். பரப்பளவில் 7வது பெரிய நாடு, மக்கள் தொகையில் 2வது நாடு. எந்த கண்டத்தில் இருக்குது? ஆசிய கண்டம். கிழக்கரை குளமா மேற்கரை குளமா? ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரா வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரா? கிழக்கரை குளம், ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். வடக்கரை குளமா தெற்கரை குளமா? நார்தன் ஹெமிஸ்பியரா சதர்ன் ஹெமிஸ்பியரா? நார்தன் ஹெமிஸ்பியர், வடக்கரை குளம். இப்போ தான் பார்த்தோம் எல்லாமே. இது ஏனைய ஆசிய நிலப்பகுதியிலேருந்து யாரால் பிரிக்கப்பட்டிருக்காங்க? இமயமலையால் பிரிக்கப்பட்டுள்ளார். ஆசியாவிலேருந்து தான். இது ஃபுல்லாகவே இமயமலை தொடர் தான். அதனால தான் இதுக்கு பேர் என்னது? துணை கண்டம். கண்டம்னா பெரிய நிலப்பரப்பு. அந்த பெரிய நிலப்பரப்பில் சின்னதாக ஒன்று பிரிஞ்சு கிடக்குது. அதனால தான் என்னது அதுக்கு பேர்? இந்த நிலப்பரப்பு மட்டும் தனியாக பிரிஞ்சிருக்கு, துணை கண்டம். இந்திய துணை கண்டம் நம்ம சிஎம் யூஸ் பண்ணுவார் பாருங்க, அந்த டைம் தான். ஆனால் அதுக்கு பெரிய வரலாற்று பின்புலம் இருக்குது. அது அவர் சொல்கிறதுக்கு. இந்திய துணை கண்டம் பாகிஸ்தானு, இந்தியா,
அப்புறம் பங்களாதேஷ், இதெல்லாம் சேர்ந்தது தானே இது இந்திய துணைக்கண்டம். அதுக்கு நடுவில் அந்த பக்கம் போனால் நேபாள் இமயமலைக்குள்ளே, அப்புறம் பூட்டான். இந்திய துணை சப்காண்டினன்ட், இந்தியன் சப்காண்டினன்ட். இந்தியாவின் நிலப்பரப்பு இப்போ உள்ள இந்தியா மட்டும் 32,87,263 சதுர கிலோமீட்டர். 32,87,000 அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. பூமியோட மொத்த நிலப்பரப்பில் இந்தியாவோட நிலப்பரப்பு எவ்வளவு? 2.4. பட் பாப்புலேஷனில் வேறு கதையாக இருக்குது. 16%. பாப்புலேஷன் 16%. நிலப்பரப்பு எத்தனை பர்சன்டேஜ்? வெறும் 2.4%. அப்போ என்ன ஆகுது? மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கும். அப்போது இந்திய நிலப்பரப்பு மேலே என்ன ஆகுது? அதிகமான அழுத்தத்தை கொடுக்குறோம். ஏன்? 2% நிலத்தை வச்சுக்கிட்டு 2.5%, 16% மக்கள் அங்கே இருக்கிறனால அவனுக்கு தேவையான உணவு கூட இருப்பிடத்துக்கெலாம் யாரை சுரண்டுவா? பூமியை தான் சுரண்டுவோம். நமக்கான வளம் எங்கேருந்து கிடைக்கும்? பூமியிலேருந்து தான் கிடைக்கும் எல்லா வளங்களும். அதை சுரண்டுறோம். அப்போ அழுத்தம் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்? எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதிகமாக இருக்கும். இது ஒரு பூங்காட்டம். உள்ள பல மாநிலங்கள் அதான் சொல்லியிருக்கான். என்ன பிடிச்சி ஒரே நாடாக பிடிச்சி வச்சு நாங்கள் ஒரு நாடுன்னு இருக்கானுங்க. தனித்தனி நாடாக கொடுக்கணும், அல்லது ஃபெடரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். தப்பு அது. பார்ப்போம், அதை பற்றி பேசுவோம். ஸ்டேட்டுன்ற வார்த்தையை நமக்கு மாநிலம்னு மாற்றி கொடுத்துருக்கான். ஸ்டேட்டுன்னா என்ன அர்த்தம்? நாடுன்னு அர்த்தம். ஸ்டேட்டுனா நாடு. பார்ப்போம். அதேமாதிரி எல்லா கிளைமேட்டுமே இருக்கும் இந்த நம்ம இந்தியாவில். நிலம் நீர் எல்லைகள் 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது. நோட் பண்ணிக்கங்க, ஃபேக்ட் இது கேட்பாங்க. இந்தியாவுடைய எல்லைகள்: வடமேற்கில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்; வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டான். சொல்கிறேன் எங்கெங்கன்ட்டு. கிழக்கில் வங்கதேசம், மியான்மர். அவ்வளோதான். இந்த பக்கம் இது பாகிஸ்தான், இது ஆப்கானிஸ்தான். ஆனால் ஆப்கானிஸ்தான் ஆக்சுவலாக ஒரிஜினலாக இது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. இது வந்துட்டு பாகிஸ்தான்கிட்ட தான் இருக்குது இந்த பார்ட். சரி, இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் சொல்லுது, நம்ம கேட்டுக்குவோம். சரியா? இது ஆப்கானிஸ்தான். கொஞ்சோண்டு சின்ன, இந்தியாவோட சின்ன எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு எதுன்னு கேட்டால் யார்? ஆப்கானிஸ்தான். இது வடமேற்கில் இருக்குது. வடக்கில் சைனா, நேபாளம், பூட்டான். கிழக்கில் பங்களாதேஷ், மியான்மர். இதில் அதிக எல்லையை நம்ம கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு எது? சீனான்னு நினச்சிருவோம், கிடையாது. இங்கே நேபாளெல்லாம் கட்டாயிரும். பங்களாதேஷ் தான். அது இல்லாமல் வளைஞ்சு போகும் முடியாது. எல்லாமே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் நீர்ப்பரப்பு: தென்கிழக்கில் வங்காள விரிகுடா, தென்மேற்கில் அரபிக்கடல் அல்லது மேற்கில், தெற்கில் இந்திய பெருங்கடல். இந்தியாவின் இந்த கொலகார நாடு என்னது? ஸ்ரீலங்கா. இவனுங்களையும் பிரிக்கிறது யார்? பாக் நீர்ச்சந்தி. இங்கே வந்து பாக் வளைகுடா இருக்கும். மன்னார் வளைகுடா, அங்கே பாக் வளைகுடா இங்கே. ஓகேவா? ரைட். அங்கே போட்டான் பாருங்க. அதிகபட்சமாக 4,156. அதேமாதிரி குறுகிய எல்லை ஆப்கானிஸ்தான். இந்தியா தெற்கில் இந்திய பெருங்கடலும், கிழக்கில் வங்காள விரிகுடாவும், மேற்கில் அரபிக்கடல். நான் தென்கிழக்குன்னு சொன்னால் அவன் மேற்கு கிழக்குன்னு சொல்லிட்டான். அரபிக்கடல், வங்காள விரிகுடா, தெற்கில் இந்திய பெருங்கடல். சுமார் 6,100 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்பரப்பு. அதாவது மெயின் லேண்டை சேர்த்திங்கன்னா 6,100 தான். அது இல்லாமல் இந்தியாவோட தீவுகள் இருக்குல்ல, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, அவங்களுடைய கடற்பரப்புலாம் சேர்த்துனா 7,000 சில்லரை வந்துடும். 7,500 ஏதோ சம்திங் வரும். 7,516.6 கிலோமீட்டர். குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி பாக் நீர்ச்சந்தி. கொஸ்டின் எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்தியாவும் உலகும். இந்தியாவின் அமைவிடம் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் ஆசியாவின் தென்பகுதியில் அமைந்துள்ளது. அதாவது தெற்கு ஆசிய நாடுகள் நம்மளும் ஒன்று. இது மேற்கு ஆசிய நாடுகள்.
இது கிழக்காசிய நாடுகள். இங்கே தான் இருக்குது இந்தியா. அதுவும் இந்த டேப்பராக வந்துருக்குல்ல, தீபகற்பம், பெனின்சுலார். தமிழ் புரியும்ல உதய்? புரியும் இல்லையா? கிழக்கு மேற்குலாம் புரியும்ல? மேற்கு. இது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. இங்கிலீஷில் சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். கிழக்கு இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, நடுவில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த டேப்பராக அப்படி வந்ததுனால அதனால தான் நம்ம கடல் வாணிபத்துக்கெலாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாடு. இந்த பகுதி மக்கள் வியாபாரத்தெல்லாம் ஈடுபட்டிருப்பாங்க. பழைய இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் இருக்காங்களா, திராவிடர் எடுத்துக்கோங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. அவங்க அதெல்லாம் பார்ப்போம், வரலாற்றையும் பார்ப்போம். வரலாறுலாம் படிக்கணும்னா நீங்கள் ஜாகிரஃபி புரிஞ்சிக்கிட்டு அப்புறம் வரலாறு படிச்சிங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்திய பெருங்கடல் வழிப்பாதை மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளிலும் கிழக்கில் உள்ள நாடுகளை இணைத்து இந்தியாவிற்கு அமைவிட முக்கியது. இப்போ நான் சொன்னது தான் சொல்கிறாங்க. இந்திய கடல் வழியில் என்ன பண்ணுவாங்க? வியாபாரம். இந்திய பெருங்கடல் வழி இது வழியாக. அதுக்கு முன்னாடி சுயஸ் கால்வாய் வரதுக்கு முன்னாடி இப்படி தான் சுற்றிட்டு போகணும். அங்கேருந்து இப்படி வந்து நமக்கு போவோம். ஆனால் பண்டைய காலத்தில் பார்த்தோன்னே வச்சுக்கோங்க, ஐரோப்பாவோட எப்படி நினச்சாங்க, இங்கேருந்து கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துருவான். நம்மகிட்ட உள்ள பொருளை அவன் வாங்கிட்டு போயிடுவான். இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸு, எஜிப்து, அரேபியர்கள் இவங்கெல்லாம் அங்கேருந்து இங்கே வருவான் நம்மக்கிட்ட. தமிழில் பார்த்துருப்போம், பண்டைய வரலாறில் பார்த்துருப்போம். அவன் பொருளாக கொடுத்துருவான். இங்கே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம பொருள் இவன்கிட்ட இருந்து வந்த அவன் பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவான். அப்போ நடுவில் யார் நம்ம ஒரு மீடியேட்டராக இருந்திருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. அந்த லைனுக்கு அவ்வளோ அர்த்தம். வரலாற்றிலையும் இதை பற்றி பார்ப்போம். இந்தியாவின் மேற்கு கடற்கரை மேற்காசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா நாடுகளை இணைக்கும். இந்தியாவினுடைய மேற்கு கடற்கரை மேப் முழுவதும் மனசில் வச்சுட்டு பாருங்கள். மேற்கு கடற்கரை, வெஸ்டர்ன் கோஸ்ட்டு என்னென்ன போட்டிருந்தோம்? ஆப்பிரிக்கா, அரேபியா தானே சொன்னான். அரேபியா, ஐரோப்பா எல்லாத்தையும் இணைக்கும். நான் முன்னாடி சொன்னது தான். கிழக்கு கடற்கரை சீனா, கீனா, தென்கிழக்கு ஆசியா. இது வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள். ஆசியா பற்றி பார்க்கும்பொழுதே சொல்லியிருப்போம். அழகாக பிரித்து நெருங்கிய வணிக தொடர்புகளும் உதவி புரிகிறது. இந்தியா துணைக்கண்டம் பார்த்தோமா? துணைக்கண்டம் எதெல்லாம் சேர்த்திருக்கான்னு பார்ப்போம். மியான்மரை சேர்த்தக்கூடாது. பாகிஸ்தான் ஓகே, வங்கதேசம் ஓகே, நேபாளம், பூட்டான், இலங்கையும் சேர்த்திக்கிட்டானுங்களா? இலங்கையெல்லாம் சேர்த்த முடியாது. இவனுங்க எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டானுங்க. மியான்மர் இங்கே வரும். இலங்கை அது தனியாக கிடக்குது தீவு. அதை எப்படி கண்டத்தில் கொண்டு வந்து சேர்த்துவீங்க? பாகிஸ்தானு, இந்தியா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் இவ்வளோதான் இந்திய துணைக்கண்டம். இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேவா? இதையும் சேர்த்துக்கிட்டீங்க. இங்கே கொஞ்சோண்டு மியான்மரில் கொஞ்சம் அடிக்குது. இந்த மலைக்கு இந்த பக்கம் மியான்மர், இந்த பக்கம் நம்மளுது. இதோட பிரிஞ்சிடும். இயற்கை எல்லை நமக்கு. இங்கே தான் மணிப்பூர் இருக்குல்ல, நாகாலாந்து. மேப் ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு பாருங்கள். ரொம்ப முக்கியம். இங்கே உள்ள வளங்களை கொள்ளையடிக்க தான் இங்கே சேட்டை பண்ணிகிட்டு இருக்கானுங்க, கார்பரேட்டுக்கு உதவுறதுக்காக. ஒரிஜினலாக பாகிஸ்தானு, வங்கதேசம், நேபாள், பூட்டான், இலங்கையெல்லாம் கிடையாது. இது மட்டும்தான். பட் மியான்மரை சேர்த்திக்கிட்டாங்க, இலங்கையை சேர்த்திக்கிட்டான். கேட்கலாம், இந்திய துணை கண்டு எந்தெந்த நாடுகளை கொண்டதுன்னு. இதை படித்து வச்சுக்கோங்க. ஆனால் உண்மை அது அல்ல. இலங்கையெல்லாம் வரக்கூடாது இந்திய துணை கண்டத்தில். இயற்கை நில அமைப்பு, காலநிலையை தான் பார்க்க போகிறோம் எல்லாமே. லேண்ட்ஸ்கேப்பு, கிளைமேட்டு, நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸு, அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ். இதுவும் தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. இதெல்லாம் ஒரு கண்டத்தில் இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்குது. அதனால தான் இந்தியாவை துணை கொண்டன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தப்பாக கொடுத்துருக்காங்க. தப்பு. கண்டனா என்னது? பெரிய நிலப்பரப்பு. ஓகேவா? அப்படி ஆசியான்ற கண்டத்தில் இந்த 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 நிலப்பரப்பு மட்டும் என்ன ஆகுது? தனியாக நிற்கிது. என்ன காரணம்? இந்த மலைத்தொடர் தான். அதனால தான் அதுக்கு பேர் துணைக்கண்டம் அப்படின்றாங்க. இந்தியாவை துணைக்கண்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரும் உள்ளே வர முடியாது. இதுதான் கரெக்டு. பட் இவனுக்கு கொடுத்ததையும் வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ரைட். அமைவிடமும் பரப்பளவும் இந்தியாவோட லொக்கேஷன் எல்லாம் கண்டதுக்கு பார்த்தோம்ல, அது மாதிரி லொக்கேஷன் 8 டிகிரிலேருந்து 4, வட அச்சத்துலேருந்து 37 டிகிரி 6 வட அச்சம் வரைக்கும்.
8 டிகிரி எதை குறிக்குது? இந்த ரைட், சரியாக போச்சு. இங்கேருந்து 37 டிகிரி இது வரைக்கும். அடுத்தது நார்தன் ஹெமிஸ்பியரில் நார்த் 68 டிகிரி 7 ஈஸ்ட்டு, கிழக்கு தீர்க்கத்திலிருந்து 97 புள்ளி கிழக்கு தீர்க்க வரை. இதுதான் 0 டிகிரி லாங்கிடியூடு. அதுலேருந்து எவ்வளவு? 78 67 சரி 67 வரும். 98 வரைக்கும் இங்கே அருணாச்சல் பிரதேஷ். இங்கே குஜராத்தில் ஆரம்பித்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும். அதெல்லாம் ஃபேக்ட்டு கேட்பாங்க, பார்ப்போம். இந்தியாவோட எல்லை என்ன அப்படின்னு கேட்கலாம். 68லேருந்து 97 வரைக்கும். வடகிழக்கு அரைக்கோளத்தில் இருக்கிறது. நம்ம இதை வச்சோம்னா வடகிழக்கு, இது தென்கிழக்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. இங்கிலீஷில் நார்த் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு. இந்தியா எங்கே இருக்குது? ஃபுல்லாக வடகிழக்கு அரைக்கோளத்தில் இருக்குது. ஆசியாவே அங்கே தான் இருக்குது. இந்தியாவின் தென்கோடி பகுதியான முன்பு பிக்மெலின் என்று அழைக்கப்பட்ட இந்திராமுனை, அதாவது அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்குல்ல, அதில் தென்கோடியில் இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக நமக்கு தென்கோடி எல்லை. ஆனால் இது சுனாமி வந்தப்போ கடலில் மூழ்கிருச்சுங்கிறாங்க. இந்த இடத்துல வரும் இந்திராமுனை. இங்கே 8 புள்ளி சம்திங்கு வடக்கு. சரி, என்னது குமரிமுனை உள்ளதுங்க. அங்கே இந்திரா பாயிண்ட் வந்து இந்த ஏரியாவில் அந்தமான் நிக்கோபாரில் இந்த இடத்துல வரும். அதோட பழைய பேர் என்னவாமா? பிக்மெலியன். அதேமாரி வடமுனைனா அங்கே ஆப்கானிஸ்தானில் ஜாயிண்ட் ஆகுதுல்ல, அதுக்கு பேர் இந்திரா கோலாமா. இங்கிலீஷில் இந்திரா கோல் என்ன பாயிண்ட்டா? இது இந்திரா பாயிண்ட் சவுத்தில். இது இந்திரா பாயிண்ட்டு, இந்திரா கோல் தானா? இங்கே இங்கிலீஷ்லேயும் அதே தான். அதேமாதிரி மெயின் லேண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டு கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டு தென்கோடி. அது குமரிமுனை அப்படிம்பாங்க. மெயின்லேண்டு குமரிமுனை. மெயின்லேண்டில் இங்கே இந்திரா கோல். மெயின்லேண்டு இல்லாமல் இந்தியாவினுடைய தென்கோடி எது எல்லை எதுன்னு கேட்டால் இது இந்திரா பாயிண்ட். அந்தமான் நிக்கோபாரில் 6 டிகிரி வடக்கில் இருக்கும். இந்தியா வடக்கே லடாக்கில் உள்ள இந்திரா கோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை நீளம். வடக்கு தெற்காக நீளம் எவ்வளோன்னு கேட்குறான். இங்கேருந்து இங்கே ஃபேக்ட்டு மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். 3216 கிலோமீட்டர் நீளம். அதேமாதிரி மேற்கில் குஜராத் உள்ள ரான் ஆஃப் கட்ச்னா அது ஒரு பாயிண்ட்டு. இங்கே சதுப்பு நிலம் ஆக்சுவலாக இங்கே இருக்கும். ரான் ஆஃப் கட்ச் கேட்பாங்க. இந்தியாவினுடைய மேற்கு முனை எதுன்னு கேட்பாங்க. குஜராத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்ச். கிழக்கு முனை இங்கே அருணாச்சல் பிரதேசில் என்ன இடம்? அவ்வளோதானா? இடம் போடல, அவ்வளோதான். காடு அது ஆக்சுவலாக. சீனா கூட பார்டர் வரும்னு நினைக்கிறேன். சீனாவே மியான்மரான்னு தெரில. அது வரைக்கும் பார்த்தோம்னா 23 டிகிரி வட அச்சரேகை, கடகரேகை, மச்சமான கடகரேகை, டிராபிக் ஆஃப் கேன்சர். இந்தியாவை 2 சமபங்காக பிரிக்குது. இந்த இடத்துல போகும். எந்தெந்த மாநிலத்தின் வழியாக போகுதுன்னு பார்த்துக்கோங்க. அதையும் கேட்பாங்க. எந்தெந்த மாநிலத்தின் வழியாக போகுது. நான் தான் இந்த இருந்தால் போட்டிருக்கு பாருங்கள். அப்படி டாட்டாக போட்டிருக்கேன்னா ரைட். மாநில மேப் எடுத்து பார்க்கணும். இந்தியாவின் மையமாக அமைந்து எது? கடகரேகை. அதோட தென்பகுதி என்னது? வெப்பமண்டலமாகும். வடபகுதி மித வெப்பமண்டலமாகும். 2 பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது.
இது மித வெப்பமண்டலம், இது வெப்பமண்டலம். இதை ஒட்டி இருக்கிறனால துணை வெப்பமண்டலம், இங்கிலீஷில் சப்ட்ராபிக்கல் ரீஜன். டோட்டலாக சேர்த்து டெம்பரேட் ரீஜனு, இதை ஒட்டி இருக்கிறனால சப்ட்ராபிக்கல், இது டிராபிக்கல் ரீஜன். கிளைமேட்டை கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் மலை கீழே உயரத்தை வச்சு என்ன பண்ணலாம், அங்கே ஆக்சுவலாக என்ன கிளைமேட்டுன்னு சொல்லிட முடியும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எவனும் உங்களை ஏமாற்ற முடியாது, இந்த கதையெல்லாம் விட முடியாது. தமிழ்நாடுலாம் இப்போ பயங்கரமாக மழை பெஞ்சுது, மழை பெய்யலை, மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்கன்னு. தமிழ்நாடோட லொக்கேஷன் எப்படி, அரை வறண்ட பாலைவனம் தான். சரியா? ஆமாம், பார்ப்போம். தமிழ்நாடை பார்க்கும்போது பார்ப்போம். நிறையா பொய்யா உடான்ஸாக விட்டு வச்சுருக்கானுங்க. ஏன்னா நமக்கு தான் தெரியாதுல்ல. அது ஒரு கூத்தாடி பையில் கூட்டிகிட்டு வந்து சொல்லிட்டானுங்கன்னா போதும், நம்ம நம்பிடுவோம் அப்படியே. அதனால் அப்படி பொய்யா சொல்லி வச்சுருக்கிறானுங்க. அந்த என்ன படத்தில், கோவில் படத்துலையா, பொய்யா சொல்லிட்டு தர்றாயா, ஏதாவது விஷத்தை வச்சு கொல்லியானுமோ, அது மாதிரி அப்படி தான் சொல்லிகிட்டே தெரிஞ்சிருக்கானுங்க ரொம்ப காலமாக. இந்தியாவில் 28 மாநிலங்கள், யூனியன் பிரதேசம் 9 இருக்குது, 8 தான். சொல்கிறேன் நான். தாத்ரா நாகர் ஹவேலி, டையூ டாமன், அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்திட்டானுங்க. ஜம்மு காஷ்மீரை பிரித்து ஒன்றா சேர்த்திட்டானுங்க. இந்தியாவோட திட்ட நேரத்தை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருப்போம். எந்த அச்சரேகை வந்து எந்த அச்சரேகையினுடைய லோக்கல் டைம், உள்நாட்டு நேரம். லோக்கல் டைம்னா உள்நாட்டு நேரம் வந்துட்டு இந்தியாவுக்கு ஸ்டாண்டர்ட் டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 82.5 டிகிரி கிழக்கு. கரெக்டா? எந்த ஊர் மேலே வந்து அங்கே இருக்கு பாருங்க, உத்தரப்பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷா, அலகாபாத். உத்தரப்பிரதேசில் அலகாபாத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் மிர்சாப்பூர். சரியா? ரைட். அதேமாதிரி இந்தியா மேலே மொத்தம் எத்தனை தீர்க்க கோடு போகுதுன்னு பார்த்தோம், 30 தீர்க்க கோடு. இதை பார்த்து அப்படியே சொல்லிட்டியாமா கோபிகா? அவன் என்ன சொல்லியிருக்கிறான், குஜராத்திலேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் தீர்க்க கோடு தானே, டோட்டலாக 30 இருக்குது. 30னா டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும், 2 மணி நேரம் வரும்னு பார்த்தோம். அதனால் 2க்கு சென்டரில் இங்கே 82 டிகிரியில் போகக்கூடிய அது மேலே பிரிச்சு. இங்கே என்ன லோக்கல் டைமோ அதை நம்ம எல்லாம் ஒரே டைமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதனால் அதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் டைம். சுருக்கமாக என்னது, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். அந்த கதை தான் நம்ம பேசின கதை, அதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டேன், அதனால தேவையில்லை. கிரீன்விச் மீன் டைம், அதை விட நம்ம எவ்வளோ நேரம் அதிகம். கிரீன்விச் மீன் டைம் எங்கே போகுது, லண்டனுக்கு பக்கத்தில், இங்கிலாந்தில். இங்கே அதான் 0 டிகிரி தீர்க்க கோடு மட்டும் வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், டைம். ஸோ இங்கேருந்து 82 டிகிரி, 5.5 மணி நேரம். அங்கேயோட நம்ம அதிகமாக கம்மியாக, அதிகம். ஏன்னா சூரிய ஒளி இப்படி தான் போகும். அந்த கதையை நம்ம அந்த கிளாஸ்லேயே பார்த்துட்டோம், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சொல்லலை. பார்க்காதவங்க வரிசை ஆர்டராக பார்த்துட்டு வாங்க, தெரிஞ்சுக்கலாம். ரைட். நம்ம ஊர்லேருந்து லண்டனில் என்ன டைம் கண்டுபிடிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ப்ளஸ் பண்ணுவீங்களா மைனஸ் பண்ணுவீங்களா? எவ்வளோ நேரம் மைனஸ் பண்ணுவீங்க, 5.5 மணி நேரம். இப்போ எவ்வளோ, 12:30. லண்டன் டைம் போட்டு பாருங்கள், கால்குலேட் பண்ணுங்கள். 12:30னா கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு எவ்வளோன்னு. 7 மணியா? பரவாயில்ல, 25. 7 மணி தான், சரியாக போச்சு. பெருசாக ஐஏஎஸ் குறிச்சு ஊகமானுங்க தான். இந்த சின்ன சின்ன விஷயத்தை புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா எப்படி கட்டால் எழுதிடலாம். ஐஏஎஸ் கொஸ்டின் எழுதுனா இங்கே எழுதுகிற இதெல்லாம் என்னது, ரஜினி சொல்கிற மாதிரி ஜுஜிபி. ஆமாம், அவ்வளோ விஷயம் கற்றுக்குறீங்க, யூஸ் பண்ணணும். இவ்வளோ படிக்கணுமான்னு நினச்சிங்கனாக்கா மண்டையில் ஏறாது. தெரிஞ்சுக்கலாம், நம்மளால் முடியாது இல்லை. அதுக்கு தான் ஒரு வீடியோ அனுப்பினோம் பாருங்கள் உங்களுக்கு. நீங்கள் காலையில் ஒரு குழந்தையோட ரீல்ஸா ஷார்ட்ஸா? சரி, அந்த குழந்தை சொன்ன விஷயம் கரெக்டா?
அது அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது அப்படி சொல்லிடுச்சு, தப்பு. ஆனால் எப்படி பேசுது அந்த குழந்தைக்கு நல்லா கரெக்டாக அந்த வயசுலேயே சொல்லி கொடுத்துட்டேன்னா ஆகும், பயங்கர ப்ரில்லியண்ட்டாக வரும். தப்பு அது. என்ன தப்பு? இங்கிலீஷ் நல்லா பேசுது, அதுதான் அதை கற்றுக் கொடுத்துருக்காங்க நம்ம ஊரில். கான்செப்டு தெரியாது. மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு பரவல் என்ன சொல்கிறாங்க? அதிக மற்றும் குறைந்த பரப்புள்ள மாநிலம். கொஸ்டின் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பரப்பு இதுக்கு வந்துருச்சு. பரப்பளவு, அதிக பரப்பளவு உள்ள மாநிலம் ராஜஸ்தான். சரியா? இதெல்லாம் கொஸ்டின் கேட்பான், பார்த்துக்கோங்க. குறைந்த பரப்பளவு உள்ள மாநிலம் கோவா. மேப்பில் பார்த்தீங்கன்னா சிக்கிமாக இருக்கும், சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிக்கிம். ஆனால் சிக்கிம் கிடையாது. என்ன காரணம்னா இந்த பாருங்க, அதோட கோவா பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் சிக்கிம் பார்த்தீங்கன்னா பரப்பளவு மவுண்டெயின், அது இந்த பக்கம் உள்ளது சிக்கிமில் கவர் ஆகும், இந்த பக்கம் உள்ளது கவர் ஆகும். படத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன ஏரியா மாதிரி தெரியும், பட் பெரிய பரப்பு. ஓகேவா? சர்வதேச எல்லைகளை கொண்டிராத மாநிலம் எடுத்து பார்த்துக்கோங்க. சர்வதேச எல்லை மற்ற மாநிலம் சர்வதேச கடலை பற்றி சொல்லியிருக்கானு என்னன்னு தெரில. ஆமாம், ஆந்திர பிரதேசனுடைய தலைநகரம் அமராவதி நகர். அதானே? இல்லை மாற்றிட்டாங்களா? மாற்றிட்டாங்களா? சரி. ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின் இல்லையே, திரும்ப இவர் வந்து திரும்ப ரெக்கவரி திரும்ப அமராவதி நகர் தான். ஆமாம். 2024 வரை ஹைதராபாத் நகரம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. ஏன்னா ரெண்டு ஒன்றா இருந்து பிரித்தாங்களா, தலைநகரம் அதே வச்சுக்கிட்டாங்க, ஹைதராபாத், தெலுங்கானா. என்னென்ன மாநிலம் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்தியாவின் முக்கியமான இயற்கை பிரிவு வேணா இதை பார்த்துடலாம். யூனியன் பிரதேசங்கள், ஒன்றிய நிலப்பகுதி. அதாவது ஒன்றிய அரசாங்கம் அவனோட கட்டுப்பாட்டிலே வச்சுருக்க நிலப்பகுதி. அங்கே ஃபுல்லாக சட்டத்திட்டம்லாம் உருவாக்குறது ஒன்றிய அரசாங்கமே. அதாவது பார்லிமெண்ட்டு அவனே உருவாக்கிக்குவான். அப்போ மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் மாநிலம் கிடையாது, ஆக்சுவலாக நாடு. ஒரிஜினல் ஃபெடரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் வெளியுறவு கொள்கை, தகவல் தொடர்பு, இராணுவம், இது மூணு மட்டும் தான் ஒன்றிய அரசாங்கம் வச்சுக்கணும். மற்ற எல்லா விஷயம் இருக்கு இல்லையா, அட்டவணை 7 மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரன் லிஸ்ட்டு. இதில் எல்லாத்துலேயுமே 3 விஷயத்தை மட்டும் தான் ஒன்றிய அரசாங்கம் வச்சுக்கணும். மற்ற எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துடணும்? அந்தந்த ஸ்டேட்டுக்கிட்ட கொடுத்துடணும். அப்படி தான் பார்த்துருப்போம். நேற்று கூட ஆஸ்திரேலியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எத்தனை ஸ்டேட்டு பார்த்தோம்? 6. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி அரசியலமைப்பு சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஊரில் ஏமாற்றி ஒரு பயங்கரமான திருட்டு கும்பல் டெக்னிக்கலாக பவரெல்லாம் அவன் வச்சுக்கிட்டான். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாங்கன்னா நம்ம சிவிக்ஸில் பார்த்துருப்போம். சரி, ரைட், பார்ப்போம். அப்போ மொத்தம் எத்தனை யூனியன் பிரதேசங்கள்? 8. கடைசியாக குரங்கையில் பூமாலை கிடச்ச மாதிரி ஜம்மு காஷ்மீரை உடச்சி விட்டானுங்க. சரியா? இப்போ ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன் நடந்ததில்ல, இப்போ ஸ்டேட் ஆயிடுச்சா? வந்துருச்சு இல்லை, ஸ்டேட் ஆயிடுச்சா? ஸ்டேட் அந்தஸ்து கொடுத்துட்டாங்களா? இல்லை தானே இன்னும்? சரி, அப்போ டம்மி அது ஜம்மு காஷ்மீர். சரி, பார்ப்போம். மொத்தம் 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. அது என்னென்னு சொல்லிடுறேன். லடாக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2 வந்துருச்சா? அடுத்தது 3வது சண்டிகர். சண்டிகர் வந்து பஞ்சாப், ஹரியானா 2 மாநிலத்துக்குமே தலைநகரம். கொஸ்டின் இது. அது ஏன்னு நம்ம அங்கே பாலிடிக்ஸில் பார்த்துப்போம். விட்டுருங்க. அடுத்தது தாதரா, நாகர் ஹவேலி, டையூ, டாமன் 4 லேண்ட் இருக்கும் குஜராத், மகாராஷ்டிரா எல்லையில். போர்ச்சுகீஸர் கண்ட்ரோலில் இருந்ததுனால இது வந்து யூனியன் பிரதேசம். கோவா கிடையாது. பழைய புத்தகத்தை படிச்சு இன்னும் கோவான்னு வெளியிட்டிருப்போம். கோவாலாம் யூனியன் பிரதேசம் கிடையாது. அப்புறம் லட்சத்தீவு கடலில் இருக்கிறனால, அப்புறம் அந்தமான் நிக்கோபார் கடலில் இருக்கிறனால, அப்புறம் பாண்டிச்சேரி. அவ்வளோதான். மொத்தம் 8 வந்திருக்கும். இன்னும் 1 7 வந்திருக்கும். 8வது +1 கேபிட்டல் டெரிட்டரி டெல்லி. மொத்தம் 8 யூனியன் பிரதேசம்.
இந்த நிலங்களில் எல்லா முடிவுகளையும் யார் தான் எடுப்பாங்க? யூனியன் கவர்மெண்ட் தான் எடுப்பாங்க. அதனால தான் அதுக்கு பேர் யூனியன் பிரதேசம். யூனியன் கவர்மெண்ட்னா யார்? சென்ட்ரல்ன்றான்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் கிடையாது, யூனியன் கவர்மெண்ட்டு. கான்ஸ்டியூஷனே அப்படி தான் சொல்லுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் கிடையாது. இவனுங்களாம் நம்மளை ஏமாத்துறதுக்கு எல்லா வேலையும் பண்ணி வச்சுருக்கிறானு. சரி, அப்படி அவன் சொல்லித்தரதானே நம்ம கேட்குறோம். அப்படியே போயிட்டுருக்கு. அதே தான் எல்லா டீச்சரும் சொல்லி தருவாங்க. நீங்கள் போய் சொன்னாலும் கேட்காதுங்க, டீச்சருங்களும் கேட்காதுங்க, சண்டைக்கு வருவாங்க. அந்த மாதிரி. அடுத்தது எத்தனை மாநிலங்கள்? 28. எல்லா மாநிலத்தோட கேபிட்டல் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். அடிக்கடி நியூஸில் வர மாநிலம் இருக்கு இல்லையா? இப்போ இதை மணிப்பூரா, அதோட கேபிட்டல் என்ன? மணிப்பூரா கேபிட்டல் என்ன சொல்லுங்கள்? இம்பால் தான். அது அந்த மாதிரி கேட்பாங்க. சரி, பட் நம்ம நாடு இல்லை, ஒன்றா இருக்கோம்ல, தெரிஞ்சுக்கணும். முடிஞ்சா அடுத்தது மாநிலங்கள். ஸ்டேட்னா நாடு. ஓகேவா? நாடு மொத்தம் எத்தனை நாடு? 28 நாடு இருக்குது. ஸ்டேட்டை தப்பாக மொழிபெயர்ப்பு செஞ்சு கொடுத்துருக்கானுங்க நமக்கு. ஏன்னா நாடுனாக்கா நம்ம தனியாள்னு உணர்ந்துட்டு போராடுவானுங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சுருக்கானுங்க. ஸ்டேட்டு, நாடு, மொத்தம் 28 நாடு இருக்குது. அதனால் தமிழ்நாடுன்னு வயிறு எரியுதில்ல அவனுங்களுக்கு, தமிழகம்னு சொல்கிறது. இப்போ அது பேரில் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சு விட்டானுங்க. ஆமாவா? அவன் சொன்னால் கேட்கல, இந்தாடா உங்கள் தலைவரை வச்சு நான் ஒன்று உருவாக்குறேன் அப்படின்னு போட்டிருக்கானு. சரி, நாடு மொத்தம் 28. எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இப்படியே வரேன், இப்படி வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இப்படி வந்துடலாம். சரி, வடக்கில் பார்ப்போம். இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, உத்தரகண்ட், அப்புறம் ராஜஸ்தான், குஜராத்து, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் முடிச்சாச்சு. அப்புறம் பீகார், சிக்கிம், மேற்கு வங்கம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேகாலயா, நடுவில் ஒரு ஆளை விட்டுட்டோம் அஸ்ஸாம் முன்னாடி சொல்லிட்டேனா? இது அஸ்ஸாம். பார்த்து வச்சுக்காங்க. இது வழியாக தான் பிரம்மபுத்திரா வரும், அடிக்கடி வெள்ளம் வரக்கூடியது. வங்கதேசம் அது வேறு நாடு, அதை விட்டுருங்க. மேற்கு வங்கம் சொல்லியாச்சு. அப்புறம் ஜார்க்கண்டு யாரோட ஊர்? கிரிக்கெட் பிளேயருங்க, டோனி. ஜார்க்கண்ட், ஒரிசா, சத்தீஸ்கர், இதெல்லாம் ஒன்றா இருந்து பிரித்தாங்க. மத்திய பிரதேசம் முன்னாடி சொல்லியாச்சு. மகாராஷ்டிரம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், ரெண்டையும் தான் இப்போ பிரித்தாங்க, லேட்டஸ்ட்டாக பிரித்த மாநிலங்கள். அப்புறம் கர்நாடகா, கோவா, தமிழ்நாடு எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு. மொத்தம் 28. இது இந்த படத்தை நான் வச்சுக்கிறேன், எங்கெங்கே எந்தெந்த ஸ்டேட் வருதுன்னு. இந்த ஸ்டேட் பார்க்குறப்ப இந்த மொத்த இந்தியாவை நினச்சிக்கிட்டு மத்திய பிரதேசம் எங்கே இருக்குன்னு நினைக்கணும். அப்போ அழகாக நிற்கும், இல்லைக்கா மனசில் நிற்காது. இயற்கை அமைப்பு. வடக்கில் உள்ள கம்பீரமான இமயமலை முகடுகளையும், தெற்கில் அழகான கடற்கரையும், மேற்கில் இந்திய பாலைவனத்தையும், கிழக்கில் புகழ்பெற்ற இயற்கை பாரம்பரியத்தை கொண்ட சிறந்த புவியியல் தோற்றங்களை கொண்ட ஒரு வல்லமை பெற்ற, என்னடா வல்லமை, வளமான நாடுன்னு போடுங்க. வல்லமைனா அர்த்தம் ஆதிக்கம் செலுத்துறதுன்னு அர்த்தம். வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, குறுகிய மனப்பான்மையில் யூஸ் பண்ணியிருக்கானுங்க. வளமான நாடு. இங்கே பாருங்கள், இமயமலை இங்கே இருக்கும். வடக்கில் இமயமலை, உயரமான மலை, அவ்வளோதான். வார்த்தை யூஸ் பண்ணுறதே இதாக யூஸ் பண்ணுறானுங்க. அடுத்தது தெற்கில் ஃபுல்லாக கடல், ஓகேவா? மேற்கில் பாலைவனம், கிழக்கில் இந்த இருக்கு இல்லையா, மேகாலயா, திரிபுரா, மிசோரம், இதுங்கெல்லாம் அடங்கினா இந்த மலைத்தொடர். ரைட், அதை தான் சொல்கிறாங்க.
இந்திய நிலப்பகுதி பல மாறுபட்ட இயற்கை நிலத்தோற்றங்கள் உள்ளது. இந்தியாவின் இயற்கை பிரிவு 6 பெரும் பிரிவாக பிரிக்கிறாங்க. வடக்கு இமயமலை, நார்தன் மவுண்டைன்ஸ், வடபெரும் சமவெளி, தீபகற்ப பீடபூமிகள், கிழக்கு கடற்கரை சமவெளிகள், தீவுகள். இங்கே 6 போட்டிருக்கேன், அங்கே 5 தான் வந்துருக்குது. இன்னொன்று எங்கே காணோம், இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். ஃபைவ் தான், ஓகேவா? 5 எது சார்? பாருங்க, வடக்கு இமயமலை இங்கேருந்து வரும், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். வடபெரும் சமவெளி, இது இந்த பச்சையாக இருக்கிறலாம் என்னது? சமவெளி. பசுமையான லேண்டு கிடையாது, சமவெளி. இதிலேருந்து ராஜஸ்தான் வரைக்குமே சமவெளி தான், அப்படி வரும். பங்களாதேஷுக்குள்ளே போயிட்டு அவன் சண்டைக்கு வந்துடுவான் இப்படி. இதெல்லாம் பாகிஸ்தானும் நம்ம கூட சேர்ந்து இருந்ததுனாக்கா இது எல்லாமே சமவெளி தான், இது ஃபுல்லாகவே சமவெளி வந்துடும். வடபெரும் சமவெளிகள். அடுத்தது தீபகற்ப பீடபூமி, பெனின்சுலார் பிளாட்டியூ. அப்படி இதையும் பார்த்துக்கோங்க. தீபகற்ப பீடபூமி. பிளாட்டியூனா என்னது? உயரமாக ஃப்ளாட்டாக இருக்கணும், 300 மீட்டருக்கு மேலே உயரமாக ஃப்ளாட்டாக இருக்கணும். பெனின்சுலார்னா என்ன அர்த்தம்? 3 பக்கம் வாட்ரு, ஒரு பக்கம் லேண்டு. அதான் இது. கட் பண்ணுங்க, ஓகேவா? இதை கூட அப்படியே இப்படி வெட்டிடுவானுங்க, இப்படி வெட்டி இப்படி எடுத்துக்கலாம், ஓகேவா? கடற்கரை சமவெளிகள், கடற்கரையை ஒட்டி க்ரீன் கலராக இருக்கா, கடற்கரை சமவெளி. அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு மஞ்சளாக இருக்கா இந்த பகுதி, இதெல்லாம் வெட்டினோம்னா பெனின்சுலார் பிளாட்டியூ. எத்தனை பார்த்துருக்கோம்? 1 2 3 4. எது? கடற்கரை சமவெளி. அடுத்து 5 என்னது? தீவுகளா? இங்கே ஒரு தீவு கூட்டம், அவ்வளோதான். இப்படி 5 பெரிய இயற்கை பிரிவாக பிரிச்சுருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றை பற்றியும் பார்க்க போகிறானுங்க. இமயமலையா, அங்கே என்னென்ன இருக்குது, எப்படிலாம் பிரிக்க. நடுவெல்லாம் கட்டாயிடுச்சு பாருங்கள், இமயமலையில் பாருங்கள். இது என்னது? நேபாள். இது பூட்டான். நடுவில் சிக்கிம். நேபாளுக்கு பூட்டானுக்கு நடுவில் சிக்கிம் இருக்கும், அது இமயமலை, ஓகேவா? அடுத்து இது அருணாச்சல் பிரதேசுங்க. அருணாச்சல் பிரதேசத்தில் சீனாவுக்கும் நமக்கு சண்டை இருக்குது, பிரச்சனை போயிட்டு இருக்குது. பேசிக்கிட்டே இருப்பானுங்க, கரண்ட் அஃபேரில் வரும் பாருங்கள். அடுத்தது வடக்கு இமயமலை, வடக்கு மலைகள். உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடராகும். ஆமாவா? ஆனால் சிகரம் நம்ம நாட்டில் இல்லை. எவரெஸ்ட் சிகரம் நம்ம நாட்டில் கிடையாது. சீனா நேபாளம் இருக்கு இல்லையா, அந்த பார்டரில் இருக்குது. இம்மலை சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் தோன்றுச்சு. ஆல்ப்ஸ் மவுண்டைன் இந்த காலத்தை சேர்ந்ததுன்னு பார்த்துருப்போம், ஆமாவா? மேலும் புவி மேலோட்டு பேரியக்க வீசிய புவி மேலோடு மடிக்கப்பட்டு தெரியும் நமக்கு. ஃபோல்டு மவுண்டைன் எந்தெந்த 2 பிளேட்டும் போது? இண்டோ ஆஸ்திரேலியன் அப்புறம் யுரேசியன் 2 பிளேட் பார்த்துருப்போம். மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை 2500 கிலோமீட்டர் நீளத்திற்கு பரவி உள்ளது. இதில் ஒரு பியூட்டி பாருங்கள், இமயமலைக்கு அந்த பக்கம் தான் உருவாகும். சிந்து நதியும் சரி, பிரம்மபுத்திரா நதியும் சரி. இங்கே பாருங்கள், இதுதான் சிந்து நதி. சீனாவில் தான் உருவாகும். மாற்றி சொல்லிட்டேன்னா இதுதான் சிந்து நதி, இது பிரம்மபுத்திரா. இங்கே வந்து அருணாச்சல் பிரதேசில் என்ட்ராகும். சிந்து நதி அங்கே என்ட்ராகும். அதான் இமயமலையுடைய எல்லைன்னு சொல்கிறாங்க. மேற்கே சிந்து நதியிலேருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் நீளமா? 2500 கிலோமீட்டர் நீளம். இம்மலைகள் காஷ்மீர் பகுதியில் 500 கிலோமீட்டர் அகலத்துடன் அருணாச்சல் பிரதேச 200 கிலோமீட்டர் அகலத்துடன் வேறுபடுகிறது. அகலம் சொல்கிறாங்க. இப்போ லென்த் 2500 கிலோமீட்ரு, அகலம் என்னது? வேரி ஆகுது. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும்.
அகலமாக இருக்கா? இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. வெறும் 200 கிலோமீட்டர் தான் அகலம். அதே மாதிரி ஒரே மவுண்டெயின் கிடையாது, இப்படி உயரமாக அப்படி இருக்காது. ஃபோல்டாகி இருக்கும், இப்படி இருக்கும். இதிலேருந்து இது வரைக்கும் தான் அது அகலம். இது நம்ம இந்திய நிலப்பகுதி. அந்த பக்கம் சீனா. பிரபலமான பாமீர் முடிச்சு பார்த்தோமா? உலகின் கூரை என அழைக்கப்படும் பார்த்தோமா? எங்கே? 3 இது: சுலைமான் மவுண்டைன், காரகோரம் ரேஞ்சு, காரகோரமா இந்த இமயமலை. இது 3 ஒன்று சேர்ற இடம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இன்னொன்று இருக்கும், அந்த பக்கம் போகும், சீனா பக்கம் போகும், மத்திய ஆசியா பக்கம். எந்த பாயிண்ட்? இந்த இடத்துல அங்கேருந்து உருவாகுது. பாமீர் முடிச்சு உலகின் கூரை, இங்கிலீஷில் பாமீர், நாட் மவுண்ட் ஆஃப் தி எர்த்தா. இது மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையும் இணைக்கும் பகுதியாக. அங்கேருந்து என்ன ஆகுது? இப்படி இந்த பக்கம் ஒன்று போகும், அந்த பக்கம் ஒன்று போகும், மத்திய ஆசியாவில் அப்படி ஒன்று போகும். 3 மலைகள் சேர்ற இடம், அல்லது அந்த பாயிண்ட்லேருந்து 3 மலை பிரியும் அப்படின்னு படித்தோம். ஞாபகம் இருக்கா? ஏசியா பார்க்கும்பொழுது. பாமீர் முடிச்சு கிழக்கு நோக்கி வில் போன்ற வடிவத்தில் அமைந்துள்ளது. இங்கே பாருங்க, இப்படி வில் மாதிரி தானே இருக்குது. இமயமலையே அப்படி தான் இருக்கும், வில் மாதிரி. இந்த வில் மாதிரி தானே இருக்குது, அதான் இமயமலை. பார்த்தீங்களா? இமாலயான்றது சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து வந்துச்சாமா. இமயமலை, இமாலயா. அதுக்கு பேர் என்னவா? பனி உறைவிடம். இந்தியாவின் பெரும் அரணாக உள்ள இமயமலை 3 பெரும் உட்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இமயமலை 3ஆக பிரிக்கிறான். டிரான்ஸ் இமாலயா, அடுத்தது இமயமலைகள், சென்ட்ரல் இமாலயா, அப்புறம் கிழக்கு பூர்வாஞ்சல் குன்றுகள் 3ஆக பிரிக்கிறாங்க. படத்தை பார்த்தா புரிஞ்சிடும். இது டிரான்ஸ் இமாலயா. இங்கே 2-3 தொடர் இருக்கும் வரிசையாக. இது சென்ட்ரல் இமாலயா, இங்கேருந்து இது வரைக்கும். ஓகேவா? அடுத்தது பூர்வாஞ்சல் குன்றுகளாக இங்கே. இது பிரம்மபுத்திரா வேலி பார்த்தோம்ல, அதுலேருந்து இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இந்த திருக்கி வச்சுருக்கோம்ல, இது பூர்வாஞ்சல் குன்றுகள், ஹில்ஸ், பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படிம்பாங்க. இதுலேருந்து இங்கே தான் மியான்மர். இந்த பக்கம் மியான்மர். ஐராவதி ஏதோ ஒரு நதி ஓடுங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவிலேயே கிடையாது, உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலையில் இதுவும் ஒன்று. இந்தியாவில் பழமையான மடிப்பு மலைன்னு சொல்லலாம், உலகத்திலேயே பழமையான மடிப்பு மலைகளில் ஒன்று. எது? ஆரவல்லி மலைத்தொடர். எங்கே இருக்குது அந்த ஆரவல்லி? இந்த பாருங்க, தான் ஆரவல்லி. மலைகளோட லொக்கேஷனு கிளைமேட்டுக்கு ரொம்ப முக்கியம். சரியா? புரிஞ்சு வச்சுட்டு வாங்க. இதை வச்சு கிளைமேட்டை நம்ம சொல்லிடலாம் கண்டுபிடிச்சி. அவன் கொஸ்டின் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் நீ அனலைஸ் பண்ணி போட்டிங்கன்னா, புரிஞ்சு வச்சுருந்தா அனலைஸ் பண்ணிடுவேன், ஆன்சர் கரெக்டாக போட்டுருவேன். மற்றவங்களாம் அந்த கொஸ்டின் ஏதாவது புக்கில் இருந்தால் தான் ஆன்சர் போடுவான். நீங்கள் அப்படி இல்லை, புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அனலைஸ் பண்ணி ஆன்சர் போடுவீங்க. அதுக்கு நான் குத்து மதிப்பாக போட்டேன், நீங்கள் குத்து மதிப்பாலாம் கிடையாது. நீ புரிஞ்சு வச்சதுலேருந்து உன் மூளை வேலை செஞ்சு, பெரியார் மாதிரி சொன்னது மாதிரி மூளை வேலை செஞ்சு என்ன இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் பண்ணி போட்டிருப்பீங்க. அது கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். டிரான்ஸ் இமாலை, மேற்கு இமயமலை. அதுக்கு இன்னொரு பேர் என்னது? மேற்கு இமயமலை. வெஸ்டர்ன் இமாலயாஸ், இங்கிலீஷில் டிரான்ஸ் இமாலயாஸ். அவ்வளோதான். 2. ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமியில் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு திபெத்தில் அதிகமாக இருப்பதால் இவை திபெத்தின் இமயமலை என்று அழைக்கப்படுகிறது. அது என்ன சார் திபெத் பீடபூமி? இமயமலைக்கு அந்த பக்கம், இது இமயமலை. அந்த பக்கம் என்ன இருக்குது? கலரு கம்மியாக இருக்குது. அப்போ உயரம் கம்மி, ரொம்ப தூரத்துக்கு என்ன இருக்குது? ஃப்ளாட்டாக இருக்குது. இப்படி அதான் என்னது? திபெத் பீடபூமி. அதான் சொல்கிறாங்க இந்த பக்கம் உள்ளது. இது பெரும்பகுதி திபெத்தில் இங்கே இருக்குது.
அதனால் டிரான்ஸ் ஹிமாலயாவில், அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரே நிமிஷம். இது பாருங்கள், இங்கே இப்படி ஃப்ளாட்டாக பார்க்குறது 3D தானா, இல்லை தீபகற்ப பீடபூமி. ஓகேவா? கடற்கரை சமவெளிகள் எல்லாம். இது வட இந்திய சமவெளி, வடபெரும் சமவெளி. அதான் இமயமலை. இமயமலைக்கு அப்பால் என்னது? என்ன பிளாட்டியோ? திபெத் பிளாட்டி. இந்த இதில் தெரியுதா? அது மாதிரி சொன்னால மலைனாக்கா ஒரு இப்படி பெருசாக உயரமாக இப்படி இருக்காது அப்படின்னு. எப்படி இருக்குது? 3 அடுக்கு இருக்கும். நம்ம இங்கேருந்து போனோம்னா ஃபஸ்ட்டு மலை, அதுலேருந்து இறங்கி அடுத்த மலைக்கு போகணும், அடுத்த மலை. 2 மலைக்கு நடுவில் என்ன இருக்கும்? வேலி இருக்கும், பள்ளத்தாக்கு. அப்படி பள்ளத்தாக்கில் தான் இந்த பூட்டானு நேபாளெல்லாம் அந்த மாதிரி பள்ளத்தாக்கில் தான் இருக்குது. சிக்கிமு, உத்தரகண்டு, அதில் இமயமலையில். சரியா? ஜம்மு காஷ்மீர், இங்கே ஜம்மு காஷ்மீர்லாம் இங்கே 2-3 வேலி இருக்கும். ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நகரம் இருக்கும். அங்கே மக்கள் பள்ளத்தாக்கில் வசிக்கிறாங்க. ஊட்டியை பாருங்கள், பள்ளத்தாக்கு தான். மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஊட்டி. 2 மலைக்கு நடுவில் பள்ளமாக இருக்கும், அங்கே தான் மக்கள் வசிக்கிறாங்க. அதேமாதிரி சொன்னேன் இல்லையா, ஆறு. இங்கே தான் உருவாகுது. யார்? இவர் தான் பிரம்மபுத்திரா. இங்கே சுற்றி இங்கே வருது, தெரியுதா? ப்ளூ கலரு. அதேமாதிரி இதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த பக்கம் சிந்து நதி அப்படி உருவாகி அப்படி போய் இப்படி வந்துடும், இங்கே வந்துடும். இமயமலைக்கு அந்த பக்கம் உருவாகி இந்த பக்கம் எப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? சரியா? அதை பற்றி அப்புறம் பேசுவோம். யோசிச்சு பாருங்கள். வைங்க, சாதாரண விஷயந்தான், ஆனால் பெருசாக தோணும் மாதிரி. சரி, அப்போ பெரும்பகுதி எங்கே இருக்குது? திபெத்தியன் மவுண்டெயினில் இருக்குது இந்த ஏரியா. அதனால் இதுக்கு பேர் என்னது? அந்த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், டிரான்ஸ் ஹிமாலயாஸில் திபெத்தியன் ஹிமாலயா அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இம்மலைகள் மேற்கு கிழக்கு எல்லைகள் சுமார் 40 கிலோமீட்டர் அகலத்துடனும் அதன் மையப்பகுதி 225 கிலோமீட்டர் அகலத்துடனும் காணப்படுகிறது. இப்பகுதியில் காணப்படும் பாறை அமைப்பு கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்ஷரி கிரானைட் பாறைகளாகும். டிரான்ஸ் ஹிமாலயாவில் என்ன வகையான பாறை இருக்குதுன்னு கேட்கலாம். சரியா? டெர்ஷரி அப்படின்னாக்கா அது காலம், ஒரு காலத்தை குறிக்கிறது. அந்த காலத்தில் பார்த்துருப்ப டெத்தீஸ் கடலுக்குள்ளே இருந்த நிலம். யுரேசியன் பிளேட்டும் நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்போம். யுரேசியன் பிளேட்டும் இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட்டும் மோதும் பொழுது அந்த கடலுக்கு அடியில் இருந்த நிலம் தானே அது மடிஞ்சு மேலே வந்துடுச்சு. அங்கே என்ன கடல் இருந்துச்சு? டெத்தீஸ் கடல். அது மடிஞ்சு மேலே வந்துடுச்சு. அப்போ எங்கடா மலையாக இருக்குது? எப்படி கண்டுபிடிச்சானா, எங்கடா மலையாக இருக்குது? இங்கே பார்த்தாக்கா எல்லாம் கடலில் வாழ்ந்த உயிரினங்களுடைய ஃபாசில் இருக்குல்ல, அதான் உயிரின படிவுன்னு போட்டிருக்கான். அந்த ஃபாசில்லாம் கிடைக்கிது. அப்புறம் தான் முடிவுக்கு போகிறான், இந்த இடம் ஒரு காலத்தில் என்னாச்சு? கடலுக்கு அடியில் இருந்துச்சு, இப்போ மடிஞ்சு மேலே வந்துடுச்சுடா அப்படின்னு. அதனால தான் இமயமலையை பார்த்தீங்கன்னா ஆர்டராக்காக இருக்காது, நிலச்சரிவு அதிகமாக நடக்கும். இல்லை, இமயமலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அவ்வளோவா நடக்காது, அங்கே அடிக்கடி நடக்கும். ஏன்னா கடலுக்கு அடியில் படிவு பாறையா, ஈஸியான ஆயிரம் படிவு பாறை லூஸாக இருக்கும், உடஞ்சிரும், சாஃப்டாக இருக்குது. அதெல்லாம் டெர்ஷரி கிரானைட் பாறைகளாகும். கேட்பாங்க, உருமாறிய பாறை படிமங்களாக. உருமாறி என்னது? இந்த படிவு பாறை உருமாறிடும், வேறு கெமிக்கல் காம்போசிஷன். ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம், பார்க்காதவங்க அந்த கிளாஸ் பார்த்துருங்க. மெட்டமார்ஃபி ராக் உருமாறிய படிவு பாறைக்கு பேர் என்னது? செடிமெண்ட்ரி ராக் இங்கிலீஷில். ஜாஸ்கர் அப்படிம்பாங்க. லடாக், கைலாஸ், காரகோரம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைத்தொடர். இத்தனை மலைத்தொடருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. பார்த்தல இந்த இடம் 1 2 3 4 ஒவ்வொரு பேர், 4 மலைத்தொடர் இருக்கும். அடுத்தது இமயமலை பெரிய பகுதியாக அமைந்துள்ளது. இது ஒரு இளம் மடிப்பு மலையாகும்.
வடக்கே இருந்த யுரேசியா நிலப்பகுதியும் தெற்கே இருந்த கோண்டுவானா நிலம். கோண்டுவானானது இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட், யுரேசியா. இப்போ நம்ம பேசுனது நான் சொல்கிறான். ஒன்றை நோக்கி ஒன்று நகர்வதால் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இடையிலிருந்த டெத்தீஸ் சொல்லிட்டேன் முன்னாடியே என்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலை உருவானது. இது பல மலைத்தொடர்கள் உள்ளடக்கியது. ஓகேவா? எந்த பாட்டு? இந்த பாட்டு. இதுவுமே அதே கதை தான். இந்த பாட்டு 1 2 3 மொத்தம் 3. சரியா? 1 2 அது இங்கே தான் 4, வடமேற்கில் தான் 4. இங்கே வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. சவுத்துலேருந்து போனீங்கன்னா 1 2 3. இது உயரம் கம்மியாக இருக்கும், அடுத்து கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்கும், அடுத்து அதோட உயரமாக இருக்கும். ஓகேவா? பேர் அதேமாரி சவுத்துலேருந்து போகும்பொழுது சிவாலிக் அப்படிம்பாங்க, அடுத்து இமாச்சல், அடுத்து ஹிமாத்ரி. இப்படி வடக்குலேருந்து தெற்குலேருந்து வடக்காக இமயமலை எழுதுன்னு சொல்லுவான். ஆர்டர் பண்ணு அப்படின்னு கொடுப்பான். எல்லாமே எதை வேணாலும் கேள்வியாக கேட்பான். இங்கே புக்கில் இருக்கிறத புரிஞ்சு வச்சுக்கோங்க. உள் இமயமலை, உள் இமயமலை அந்த வெளியில் இமாத்திரி. இங்கேருந்து போகும்பொழுது அது உள்ளே தானே இமாத்திரி. அடுத்து இமாச்சல் நடு இமயமலை, அடுத்தது சிவாலிக். இமாச்சல் அடுத்து சிவாலிக் வெளி இமயமலை. இங்கேருந்து போகும்போது முன்னாடியே இருக்கா, அது சவுத்துலேருந்து போகும்போது முன்னாடியே இருக்கும். இது மேற்கு இமயமலை, இது இமயமலை தொடர். இதில் தான் 3ஆக பிரிக்கிறாங்க. 1 2 3. இப்படி கூட சிம்பிளாக போலீஸில் கேட்கலாம். உள் இமயமலைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்பான். என்னது? இமாத்திரி. சரியா? நடு இமயமலைக்கு இன்னொரு பேர் என்ன? இமாச்சல். அப்படி தானே போட்டிருக்கான், நடு இமயமலை தான் போட்டிருக்கான். சரி, மத்திய நடுனா எல்லாம் ஒன்று தான். வெளியிலனா இந்த பக்கம், நம்ம பக்கம். சிம்பிளாக கேட்க நினச்சா இதே மாதிரி குரூப் 1 கூட கேட்கலாம். சரியா? 3 மேட்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு. எப்பயுமே கொஸ்டின் பேப்பரு குரூப் 1ஆக இருந்தாலும் சரி, எந்த பேப்பராக இருந்தாலும் சரி, அதுவும் குரூப் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டின் டஃப்பாக இருக்கும், அடுத்து 3 கொஸ்டின் ஈஸியாக கேட்பான். அல்லது ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், அடுத்து 5 கொஸ்டின் டஃப்பாக இருக்கும். எனக்கு அவங்க மைண்ட் என்ன பண்ணுறது, கொலாப்ஸ் பண்ணுறது. ஒரு 3 கொஸ்டின் பார்த்தோன்னே என்ன ஆகும், ஆகா செம்ம ஈஸியாக இருக்கணும்னு பயமாக போவான். 4வது கொஸ்டின் பார்த்தோன்னே ஐயோ போச்சுரா, ஆள் மனசு விட்ருவான். பின்னாடி கொஸ்டின்லாம் மனசு விட்டோன்னா என்ன ஆயிரும், அடுத்த கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. அல்லது ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின் தொடர்ந்து 10 கொஸ்டின் டஃப்பாக இருக்கும், அடுத்து பின்னாடியெல்லாம் ஈஸியாக இருக்கும். இந்த 10 பார்த்தோன்னே கொலாப்ஸ் ஆகிடுவான். தெரிஞ்ச கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின்லாம் தப்பாக அடிச்சுட்டு வந்துடுவான். அதனால் இது எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுன்னா அவன் எப்படி கேட்டாலும் எழுதிட்டு வந்தாலும். அடுத்தது உள் இமயமலை. இப்போ அங்கேயே போயிட்டான் இமயமலையில். எங்கே? உள் இமயமலை எங்கே இருக்கிறது? இங்கே இந்த உள்ளுக்குள்ளே இங்கேருந்து போகும்போது இமாத்திரி தான் உயரமான மலைத்தொடர். இங்கே தான் எவரெஸ்ட் சிகரமே இருக்கும், உள் இமயமலையில் தான். அதில் உள்ள முக்கியமானலாம் மத்திய இமயமலைக்கு வடக்கே, கரெக்டாக மிக உயர்ந்த செங்குத்தாக அமைந்துள்ளது. தென் சராசரி அகலம் 25 அகலம்லாம் தேவையில்லை, அதோட முக்கியமானலாம் இருக்குது. சராசரி உயரம் 6000 மீட்ரு கடல் மட்டத்துலேருந்து. சிவாலிக்கு தான் சிறிய இமயமலை. அதோட கம்பேர் பண்ணும் பொழுது மழை பொழிவு கம்மி. இங்கே வந்து எதுக்கு இதை சொல்லியிருக்கான்னு தெரில. சரி, நான் உங்களுக்கு கான்செப்ட் தெரியும் சொல்கிறேன். தென்மேற்கு பருவ காற்று வீசுமா? எங்கேருந்து வீசும்? இங்கேருந்து இப்படி வீசும். இங்கே போயிட்டு இப்படி ரவுண்ட் அடித்து திரும்ப அங்கே வந்துடும், எல்லாம் சேர்ந்துக்கும் இப்படி. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த மலையில் மேலே ஏறும், மேலே ஏற ஏற இங்கேயே எல்லாமே கொட்டிடும். அடுத்து இந்த மலை ஏறும், ஓரளவுக்கு மழை பெய்யும். அடுத்து இங்கே போகும்பொழுது ட்ரை ஆயிரும். எல்லா மலையும் தண்ணி கொட்டிடுச்சுல, இங்கேயே இங்கே ஒன்றுமே இருக்காது, மழை பொழிவு இருக்காது. ஓகேவா? தண்ணியெல்லாம் இங்கே கொட்டிகிட்டு போயிடுச்சு, பார்த்துருப்போம். கடல்லேருந்து உள்ளே போக மழை பொழிவு குறையும். நம்ம ஊர்லேயே பார்த்தோம்ல, இப்போ இங்கேருந்து வருது,
சென்னையில் செம்ம மழை, சேலம் வர 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 என்ன ஆயிடுச்சு, மழை குறைஞ்சிரும். கடற்கரை இங்கே கடற்கரைலாம் செம்ம மழையாக இருக்கும், உள்ளே போகப்போ மழை பொழுது குறைஞ்சிரும். ஓகே, என்னது தண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் பக்கெட்டில், ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வரீங்க, வர வர என்ன ஆயிரும், ஃபஸ்ட்டு தண்ணி நிறைய ஊற்றும், வர 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 குறைஞ்சிரும். பக்கெட்டு தான் என்னது மேகம் அப்படி நான் வச்சுக்கிறேன். அடுத்தது அதுதான் காரணம். அதனால் அந்த பக்கம் திபெத் பீடபூமிலாம் அவ்வளோ மழை பொழிவு இருக்காது. அதேமாதிரி பிரம்மபுத்திரா ரிவரில் டேம் கட்டுறேன் அதை கட்டுறேன்னு நானுங்க நம்ம கண்டுக்கவே கிடையாது. ஏன்னா பிரம்மபுத்திராவில் அங்கேருந்து நமக்கு தண்ணி கம்மியாக தான் வரும். ஓகேவா, பிரம்மபுத்திரா இங்கே இருக்குல்ல, இங்கே அந்த பக்கம் இங்கேயே மழை பொழிவு கம்மி, அந்த பக்கம் சுத்தமாக இருக்காது, பாலைவனம் தான் அதெல்லாம். அப்போ பிரம்மபுத்திராவில் தண்ணி கம்மியாக தான் வரும், இங்கே வரைக்கும் கம்மியாக தான் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், அஸ்ஸாம் பள்ளத்தாக்கில் என்ட்ராவதில் இங்கே தான் போய் அந்த தென்கிழக்கு பருவ காற்று, தென்மேற்கு பருவ காற்று எல்லாம் முட்டுச்சந்து சுற்றியில் மழை உள்ளே பூந்து ரவுண்டு கட்டி மழை கொட்டுன்னு கொட்டும். அஸ்ஸாமில் தான் வெள்ளம் நிறையா வரும். அதனால தான் பிரம்மபுத்திராவை பற்றி நம்ம நீ என்ன வேணாலும் டேம் கட்டிக்க என்ன பண்ணிக்கன்னு விட்டாச்சு. பட் எலெக்ஷன் வரப்போ அதை தூண்டி விடுவானுங்க, எதுக்கு, மக்களை திசை திருப்புறதுக்கு அதெல்லாம் பண்ணி விடுவானுங்க. அங்கேருந்து வருது, அங்கே அதே அஸ்ஸாமுக்கு வந்துச்சுன்னா பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. இது அங்கே அவங்க ஊரில் சீனாவில் அஸ்ஸாமுக்கு வந்துச்சுன்னா பயங்கரமான வெள்ளம். இப்போ கூட வெள்ளம் போயிருக்குமே, இது அங்கேருந்து வர்றது. இந்த தண்ணிக்கு எவனா சண்டை போடுவான். நம்ம ஊரில் பாருங்கள் வெள்ளம் இங்கே வந்தோன்னே இவ்வளோ பெருசு இருக்கும் பயங்கரமாக பிரம்மபுத்திராவில். அதை பற்றி பார்ப்போம் திரும்ப. இதை மட்டும் வடக்கு இமயமலை மட்டும், வடக்கு மலைத்தொடரை மட்டும் முடிச்சிடலாம் இன்றைக்கி. மற்ற மலைத்தொடரை ஒப்பிடும் பொழுது இப்பகுதியில் பௌதீக சிதைவாகவே உள்ளது. உங்களுக்கு தான் தெரியும் இப்படின்னா என்னென்னு. பௌதீக சிதைவுனா என்னது, இன்னொன்று சிதை, அதாவது பாறையெல்லாம் உடையிறது, அதாவது ஃபிசிக்கல் வெதரிங். பாறை சின்ன சின்னதாக உடையிறது தான் அது சிதைவு, பாறை சிதைவு. அதில் 2 வகை பார்த்துருப்போம், வேதியியல் சிதைவு, இயற்பியல் சிதைவு. அது 3வது, அது தேவையில்லை, வெரி குட். 3 பார்த்துருப்போம். அதில் பார்த்தோம்னாக்கா என்னது, அதான் இங்கிலீஷில் ஃபிசிக்கல் வெதரிங்கு, கெமிக்கல் வெதரிங். இங்கே கெமிக்கல் வெதரிங் நடக்கலை, ஃபிசிக்கல் வெதரிங் தான் அதிகமாக நடக்குது அப்படின்றாங்க. என்ன காரணம், உயரமான இடம்ல, உயரமான இடம், ஸோ மழைப்பொழிவு இருக்காது, ஐஸ் கட்டி தான் வரும், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இமயமலையில் உயர்ந்த சிகரங்கள் பெரும்பாலானவை இம்மலைத்தொடரில் உள்ளது. எந்த மலைத்தொடரில், உள் இமாத்திரி அந்த கடைசியில் இருக்கிறது. அதில் முக்கியமானது இந்த எவரெஸ்ட், உலகத்திலே உயரமானது. கஞ்சன்ஜங்கா இதுதான் இந்தியாவில் உயரமான சிகரம். K2 சொல்லுவாங்க, ஆனால் K2 இல்லை. அது எங்கே இருக்குது, ஆப்கானிஸ்தான்கிட்ட இருக்குது. இங்கே இருக்குது கஞ்சன்ஜங்கா. K2 காட்வின் ஆஸ்டின் அப்படிலாம் சொல்லுவாங்க, இந்த இங்கே வரும். அது ஆக்சுவலாக ஒரிஜினல் நம்மக்கிட்ட கிடையாது. K2 2 மாதிரி ஏமாந்துட்டு வந்துருக்குறாங்க. அதான் நான் கம்பேர் பண்ணி சொல்லிட்டு வந்துட்டேன். 2 இருந்துச்சுன்னா இதை தூக்குங்க, இது மட்டும்தான் இருந்துச்சுன்னா இதை தூக்குங்க. ஓகேவா, நிறைய பேர் இதை படிச்சுட்டு போய் நாங்கள் உட்காந்துருப்பான், சார் K2 இல்லை, ஆன்சரே இல்லைன்னு. இல்லை, என்ன இது தூக்கி நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க இதெல்லாம். அதான் எல்லாத்தையுமே என்னென்ன தப்பு பண்ணுவீங்க, என்ன பண்ணணுன்னே சொல்லி கொடுத்துட்றேன். கரெக்டாக வீடியோவை ரிவிஷன் பண்ணுங்கள், பாருங்கள். ஃபஸ்ட்டு தடவை தூண்டி விட்றான், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு தடவை மண்டையில் நிற்காது. படித்து புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வீடியோ ரிவிஷன் பண்ணிங்கன்னா முடிஞ்சும். அடுத்து என்ன பார்த்தோம், நேபாளத்திலும் கஞ்சன்ஜங்கா, நேபாளம் சிக்கிமிற்கு இடையிலும். நேபாளம் சிக்கிம்னா யார், இந்தியா. சிக்கிம் இது இந்த இடத்துல.
உலகத்தில் அதிகமான சிகரங்களை கொண்டது. சிகரம்னா மலையில் இப்படி பீக்காக இருக்கணும். எவரெஸ்ட் சிகரம் போகலாமா? இதான் எவரெஸ்ட் சிகரம். இப்போ கூட யாரோ நம்ம தமிழ்நாட்டு பெண்மணி ஏறிட்டு வந்தாங்கள்ல, கரண்ட் அஃபேரில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்கள் டாப் 14ல் 9 இங்கே இருக்காமா இமயமலையில். இது மற்ற மலைத்தொடர்களை விட தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. நடுவில் பிரேக்கெலாம் இருக்காது, தொடர்ச்சியாக இருக்கும். பாசஸ்லாம் அவ்வளோவா இருக்காது. கங்கோத்ரி, சியாச்சின் போன்ற பனியாறுகள் காணப்படுது. கங்கோத்ரி பனியாறுல தான் கங்கா உருவாகுது. அப்புறம் சியாச்சின் பனியாறு, கிளேசியர் பார்த்தோம்ல, அது இங்கிலீஷில் கிளேசியர், தமிழில் பனியாறு. பனி ஆறு மாதிரி அங்கேருந்து ஓடுறது, தமிழ் வார்த்தையில் அர்த்தமே இருக்கும். மத்திய இமயமலைகள் அல்லது இமாச்சல், ஹிமாலயா லெசர், அதுக்கு இன்னொரு பேர் என்ன, லெசர் ஹிமாலயா. ஹிமாலயாவுக்கு அடுத்து சென்டர் நடுவில் இருக்கிறது. இது இமயமலையின் மத்திய மலை தொடராக. இதன் சராசரியாகலாம் 80, அது தேவையில்ல விட்டுருங்க. உயரம் 3500 4500 மீட்டர் வரைக்கும் ஆகிட்டு. வெண்கற்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள்லாம் படிவு பருவதம், மணை பாறை அதெல்லாம் இருக்குது. இங்கே அதிகமாக நகர்மயமாக, ஏன்னா மீடியம் ஹைட்டாக, ரொம்ப ஹைட் இல்லை, மீடியமாக இருக்குது. அப்போ நல்லா இதமாக இருக்கும். முக்கியமான நகரங்கள்லாம் அங்கே இருக்குது. என்னது, டேராடூன் அதெல்லாம் இருக்குல்ல. இங்கிலீஷ்காரன் வந்தப்போ அவனுக்கு இங்கே வெயில் காலத்தில் தாங்க முடியாது, அதனால் அங்கே போய் உட்காந்துக்குவான். இங்கே உள்ள மலை பிரதேசம், இப்போ ஊட்டி கொடைக்கானல் எல்லாமே அவன் தான் ரோடு போட்டது, ரயில்வே ட்ராக் போட்டது எல்லாமே. ஏன்னா வெப்ப மண்டலத்தில் இருக்க முடியாது வெயில் காலத்தில், நம்மளாலே இருக்க முடியல. அவன் அங்கே அந்த ஜீன் அங்கே பிறந்து வளர்ந்தவன் முடியாது. அதுக்காக இங்கே அதேமாரி இங்கேயும் போய் நிறையா என்ன பண்ணுறான், நகரங்கள்லாம் உருவாக்கிட்டு இப்போ எல்லாம் சுற்றுலாத்தலமாக மாறிடுச்சு. நம்ம டூர் போயிட்டு வரோம், நிறையா பணத்தை சம்பாரிச்சு சேமித்து வச்சுட்டு எல்லாம் பண்ணுறது ஜாலியாக. மே மாதம்லாம் ஒரு ட்ரிப்பு அப்படியே. ஒன்று என்டர்டெயின்மெண்ட்டு, இன்னொன்று என்னது, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் போட்டு பார்த்தியா நாங்கள்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு காட்டுறது. அப்புறம் மலைத்தொடரில் பீர்பாஞ்சல், தௌலதார், மகாபாரத் மலைகள் உள்ளன, நோட் பண்ணிக்கோங்க. புகழ்பெற்ற கோலைவாழிகள் சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, முசோரியா, டேராடூன் இங்கே இல்லை, டேராடூன் அப்போ அடுத்ததில் இருக்கும். ராணிகட், டார்ஜிலிங்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களே. டார்ஜிலிங் என்ன ஃபேமஸ்ஸு, ட்ரெயின். டார்ஜிலிங் அந்த மலை ரயில் இருக்குல்ல, ஒரு விளம்பரத்தில் கூட வரும் பாருங்க. காரகோரம் கணவாய் பாஸ், இந்தியாவிலேருந்து அப்படியே என்ன பண்ணலாம், பாஸ்னா அந்த வழியாக தான் இந்தியாவுக்குள்ளே, அங்கே வெளிநாட்டில் இருந்தோம் நம்ம இந்தியாவிலேருந்து வெளியிலையும் போக முடியும். காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஜோஜிலா கணவாய் இங்கிலீஷில் பாஸ். சிப்கிலா கணவாய் ரெண்டு இமாச்சல் பிரதேஷ், அப்படியே இங்கேருந்து வருது. ஜம்மு காஷ்மீர் அடுத்து இமாச்சல் பிரதேசம். நாதுலா ஜலப்புலா சிக்கிமில், இங்கே பூட்டானை தாண்டி வந்தவொன்னே முக்கியமான கணவாய்கள். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இன்றைக்கும் கைபர் கணவாய் இங்கே இந்த பக்கம். போலன் கணவாய் இந்திய துணைக்கண்டத்தில் முக்கியமான கணவாய். அது வழியாக தான் என்ன இருப்பாங்க, வெளிநாட்டுக்காரன் எல்லாம் வருவான், படையெடுத்து வந்தாங்க, ஆரியர் படையெடுத்து வந்தவங்க. கைபர் பாஸ், போலன் பாஸ், அது இங்கே இருக்கும். கைபர் போலன் இங்கே வரலாற்றில் பார்ப்போம். அது வழியாக தான் இங்கே பண்ணுவாங்க, அந்த ஆசிய கண்டத்தில் மற்ற எல்லா மத்திய ஆசியா இங்கெல்லாம் இருந்து வந்தது. வெளி இமயமலை இந்த பக்கம், உள் இமயமலை சிவாலிக், இதுதான் உயரம் கம்மியானது இருக்கிறதுலே. ஜம்மு காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாம் வரைக்கும் போகுது. ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகள். ஏன்னா அந்த ரெண்டு மத்திய இமயமலை இருக்குல்ல, அதிலேருந்து அரிச்சிட்டு வந்ததெல்லாம் இங்கே டெபாசிட் ஆகிருக்கும். 1100 மீட்டர் வரைக்கும் வேறுபடுதான் உயரம். வேறுபடுது, அதை ஆவரேஜ் பண்ணி 1000 மீட்ரு சராசரி. சிவாலிக்கினுடைய சராசரி உயரம் 1000 மீட்ரு. அந்த இமாதிரி எவ்வளோ பார்த்தோம், 6000 மீட்டர்னு நினைக்கிறேன்.
இமாச்சல் எத்தனை மீட்டர்னு பார்த்தோம்? 4500 சம்திங். 4000 வச்சுக்கோங்க. இது எவ்வளோ? வெறும் 1000 மீட்ரு. அப்போ இதுக்கு போயிட்டு ஏறி இதில் இறங்கி அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு இங்கே போவோம், அப்புறம் தான் இங்கே போக முடியும். கதை மாதிரி புரிஞ்சிக்கிட்டு வாங்க. அழகாக நீங்கள் உங்கள் மூளையே ஆன்சர் சொல்லலாம் எல்லாத்துக்குமே. இதன் சராசரி அகலமான மேற்கில் 50 மீட்டர், கிழக்கில் 10 கிலோமீட்டர் வரையும் மாறுபு. சரி விட்டுருங்க. மிகவும் தொடர்ச்சியற்ற மலை, அங்கங்கே பிரேக் ஆகிருக்கும். அந்த பிரேக்கில் தான் அது பாஸ், அது வழியாக தான் பூந்து அடுத்த மலைக்கு போவாங்க. நிறையா பள்ளத்தாக்கு இருக்குது. அதாவது டூன்னா பள்ளத்தாக்கு. இங்கே நிலத்தோற்றத்தில் பார்த்துருப்போம். டூன் அப்படின்னா மணல் திட்டுன்னு பார்த்துருப்போம் பாலைவனத்தில். அது மாதிரி இங்கே டூன் அப்படின்னா பள்ளத்தாக்கு. 2 மலைக்கு நடுவில் பள்ளத்தாக்கு இருக்கும். இப்படி நீள் வட்டத்தில் இருக்கும். அந்த மாதிரி நிறையா பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த பள்ளத்தாக்கை கிழக்கு பகுதியில் 2 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்களாம், மேற்கு பகுதியில் டூன்னு சொல்கிறாங்களாம். அப்படி மேற்கு பகுதியில் டூன் தானே அது டேராடூன். சிவாலிக்கும் மத்திய இமயமலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு, அதான் டேராடூன். அங்கே தான் நிறைய குடியிருப்புகள்லாம் இருக்குன்றான். அடுத்து பூர்வாஞ்சல் குன்றுகள். பூர்வாஞ்சல் குன்றுனா இது கிழக்கு. இதெல்லாம் இது ஆனால் நமக்கு கிடையாது, அந்த பக்கம் போயிடும். இதுக்கு இந்த மலைக்கு இந்த பக்கம் யார்? மியான்மர். அதனால் மியான்மரை நம்ம துணை கண்டத்தில் சேர்த்தவே கூடாது. அது ஏன் அப்படி போட்டிருக்கானுங்க காரணம் நான் அப்புறம் சொல்கிறேன். அது ஸ்ரீலங்காவில் சேர்த்திக்கிட்டானுங்க. ஆனால் இது ஃபுல்லாக சேர்ந்து இந்து ராஷ்டிரமாக இருந்ததுன்னு ஒரு கதை விட்றானுங்க. அப்படிலாம் இல்லை. அது மாதிரி இந்து ராஷ்டிரத்தை உருவாக்கணும் அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்காக தாங்க சேர்த்து வச்சுருக்கிறானுங்க. இமயமலையின் கிழக்கு, அதாவது பிரம்மபுத்திரா வேலி இருக்குல்ல, அதுக்கு அந்த பக்கம் பிரம்மபுத்திரா வேலி இப்படி இங்கே கட் ஆகும். இதெல்லாமே இது வடகிழக்கு மாநிலங்கள் பரவியுள்ளது. வடகிழக்கு மாநிலம் இது அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேகாலயா. அந்த ஆர்டரில் தான் இருக்கும். பெரும்பாலான குன்றுகள் மியான்மர் மற்றும் இந்திய எல்லைகளுக்கு இடையே காணப்படுது. மியான்மர் இந்திய எல்லை இதெல்லாம் மியான்மர் இங்கே தான். இங்கேருந்து மியான்மர் தான் இயற்கை எல்லை. மற்ற மலைகள் அல்லது குன்றுகள் இந்தியாவின் பகுதியில் பரவி உள்ளன. டாப்லா, போர், மிஸ்லி, பட்காய், பம், நாகா, மணிப்பூர், மிக்கீர், காரோ, காசி, ஜெயந்தி எல்லாம் குன்றுகள். அந்தந்த ஏரியாவில் ஒவ்வொரு பேர் ஒன்றிணைந்து பூர்வாஞ்சல் மலைகள் என்று அழைக்கப்படுகிறது. நாகா குன்றுகள் நாகாலாந்து. மணிப்பூர் குன்றுகளில் இருக்கக்கூடியது மணிப்பூர். காரோ, காசி, ஜெயந்தியா. சரியா? காரோ, காசி, ஜெயந்தியா. இங்கே தான் உலகில் அதிக மழை பெய்கிற இடம் இருக்குல்ல, அது சிக்கிம். சிக்கிம்ன்றேன், மேகாலயா. இந்த இது 1, 2, 3. அப்புறம் இந்த பக்கம் மிசோரம், திரிபுரா இருக்குல்ல, இது மலைத்தொடர். இதுதான் முட்டுச்சந்து. இங்கேருந்து போகக்கூடிய தென்மேற்கு பருவ காற்று தண்ணியெல்லாம் வங்காள விரிகுடாலேருந்து அள்ளிட்டு போய் இங்கே ரவுண்டு கட்டி மழை கொட்டுன்னு கொட்டும். சிரபுஞ்சி அல்லது மவுசின்ட்ரம் பூர்வாஞ்சல் குன்றுகள். இமயமலையின் முக்கியத்துவம் எல்லாம் டோட்டலாக அந்த எண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் சேர்ந்து எவ்வளோ நமக்கு முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்றானுங்க. தென்மேற்கு பருவ காற்றை தடுத்து வட இந்திய பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கிறது. இது மட்டும் இல்லை, எது மட்டும்? இமயமலை மட்டும் இல்லை அப்படின்னாக்கா காற்றுல அங்கே போயிடும், நேராக சீனாவுக்கு, ஜப்பான் வரைக்கும் போயிடும். இங்கேருந்து வரக்கூடிய காற்று இப்படி போய் நேராக வடக்கு இங்கே போயிடும். இமயமலை உயரமாக இருக்கிறதுனால அதில் தட்டி மேலே போய் அங்கே உள்ள H2O மாலிகுலாம் குளிர்ச்சி அடைஞ்சு H2O மாலிகுல் மட்டும் இங்கே கொட்டிடும். மற்றதெல்லாம் இருக்குல்ல, அது அப்படியே போய் இறங்கி அப்படியே ஓடிடும்.
அதனால தான் இமயமலைக்கு அந்த பக்கம் மழை பொழிவு இருக்காது. கதையாக பார்க்கணும். இது வரைக்கும் அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுட்டே வந்துருந்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தது இந்திய துணைக்கண்டத்திற்கு இயற்கை அரணாக இருக்குது. ஆமாவா, வெளியிலேருந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. வந்தாலும் எப்படி வரணும், அந்த மலைகளுக்கு நடுவில் பாஸ் இருக்குல்ல, கணவாய்கள், அதில் பூந்து வரணும். அதெல்லாம் கஷ்டம். அது இந்த பகுதி இருக்குது பாருங்கள், இந்த பகுதியெலாம் அவ்வளோ சீக்கிரம் வரவே முடியாது. இந்த பாஸ் வழியாக தான் எல்லாமே வந்துருப்பாங்க. சீனா கூட ஊறி இருப்பான், அவங்க கூட இப்படி தான் வந்து தான் வருவானுங்க. மங்கோல்ஸ் இருக்கான்ல, செங்கிஸ்கானு, அவங்களாம் அவனுமே இங்கேருந்து வருவானுங்க. இந்த பக்கம் தான் வர முடியும் இந்தியாவுக்குள்ளே, இதுக்குள்ளெலாம் வர முடியாது. ஆனால் பயங்கர மோசமான டெரைனு, பயங்கரமான கடும் குளிர், வரதுக்குள்ளே எல்லாம் செத்து போயிடுவான். வற்றாத நதிகளின் பிறப்பிடம் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, இந்த ஆறுலாம் அங்கே தான் உருவாகுது. அதேமாதிரி பாருங்கள், இன்னொரு விஷயம், பிரம்மபுத்திரா இங்கே உருவாகுது, சிந்து அங்கே உருவாகும். அப்படியே ஹிமாத்திரிக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கங்கை உருவாகும். எல்லாம் ஒரே இடம். ஆகாஷ் கங்கை வானத்திலேருந்து சிவனோட முடியிலேருந்துலாம் வரல, இந்த மலைத்தொடர் இங்கே இருக்கிறதுனால மலையில் தடுக்குது, மேகம் மேலே எந்திரிக்குது, வளிமண்டலம், அப்போ மேகம் உருவாகி கீழே கொட்டுது. இப்போ வின்டரில் அந்த மாதிரி கொட்டுச்சு அப்படின்னாக்கா பனி கட்டியாக கொட்டி கிடக்கும். சரியா, அதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி அங்கே இருக்கும். மழை பெய்யாதப்போ அது உரியன்னா தண்ணியாக வரும். மழை பெய்கிறப்ப டைரெக்டாக மழை வந்துடும். அதனால் வருஷம் ஃபுல்லாக என்ன ஆகும், அந்த ஆறுகள்லாம் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். இயற்கை அலையின் காரணமாக வடக்கு மலை சுற்றுலா பயணிகள் பயங்கரம். உலகத்துலேயே அழகான இடம்னாக்கா சுவிட்சர்லாந்துபானுங்க. ஜம்மு காஷ்மீர் வேலி தான் அழகான இடம். அதுக்கு தான் அங்கே கார்பரேட் போய் என்ன பண்ண முடியல, ஹோட்டல் ஓப்பன் பண்ண முடியல, ரெசார்ட் அதெல்லாம். ஏன்னா ஜம்மு காஷ்மீருக்கு தனியான சட்டம், எவனும் லேண்ட் வாங்க முடியாது. அந்த கார்பரேட்டுக்காக தான் அதை பிடுங்கி என்ன பண்ணானுங்க, ரெண்டாக உடச்சி விட்டு அந்த 370 பிரிவை கட் பண்ணி விட்டு எல்லாம் பண்ணானுங்க. சரியா, அப்புறம் என்ன நிறைய மினரல் சோர்ஸ்லாம் வேறு இருக்குது. பல கோலை வாழிலங்கள், புனித ஸ்தலங்கள் எல்லாம் எங்கே இருக்குது, இமயமலையில் இருக்குது. கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி தேவி கோயில், இதெல்லாம். அதேமாதிரி அங்கே பார்த்திங்கன்னா நிறையா புத்த மடாலயங்கள் நிறையா இருக்கும் இமயமலை தொடரில். திபெத் பகுதி இருக்குல்ல, அங்கெல்லாம் வனப்பொருள் சார்ந்த தொழிலகங்களுக்கு நிறையா ஃபாரஸ்ட்லாம் இருக்கா. கீழெல்லாம் பசுமை மரம் காடாக இருக்கும். அப்படியே போய் ஊசி இலை மரம் வரைக்கும் எல்லாமே இருக்கும். அதேமாதிரி இந்த இதெல்லாம் இருக்குல்ல, உத்தராட்ச கொட்டையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அங்கே தான் கிடைக்கும். அப்புறம் ஜம்மு காஷ்மீரில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் இதெல்லாம் இருக்கும். அது இமாச்சல் பிரதேஷ்லாம். இன்னொன்று இருக்குமே, இந்த குழந்தைங்களாம் கலராக பிறக்கணும்னு ஒரு கதை விடுவானுங்களே, குங்குமப்பூ, அது அங்கே தான் விளையும், வேறு எங்கேயும் விளையாது ஜம்மு காஷ்மீரில் எல்லாம். அடுத்து மத்திய ஆசியாவில் வீசும் கடும் குளிர் காற்றை தடுத்து இந்தியாவே குளிர்ந்து பார்க்குது. இதை பற்றி முன்னாடியே பார்த்துருப்போம். இங்கேருந்து பனிப்பிரதேசமாக இப்போ வின்டரில் என்ன ஆகுனா அந்த காற்று இங்கே வீசும், வட இந்தியா பக்கம் வீசும். அப்போ அந்த மழை என்ன பண்ணிடுது, தடுத்துருது. இல்லைனா இப்போயே இப்போ பயங்கர குளிர். இப்போ பாருங்கள், நியூஸ் வரும் பாருங்கள், இப்போ டிசம்பரா ஜனவரி, வட இந்தியா, டெல்லி, உத்தரப்பிரதேசம் கடு குளிர் காரணமாக 100 பேர் செத்தான், 200 பேர் செத்தான்னு வரும். சரியா, 100 பேர் 200 பேர் செத்தான்னு வரும். என்னடா காரணம்னா வின்டர், குளிர் தாங்குது பயங்கரமான. இப்போயே செத்து போகிறான். இந்த காற்று வீசுனா இன்னும் பிரச்சனை, அங்கேருந்து வரக்கூடியது பயங்கர குளிராக இருக்கும். அதை காப்பாற்றுது எது? ஆமாம், இமயமலை பல்லுயிர் மண்டலத்துக்கு பெயர் பெற்று. பயோடைவர்சிட்டி இருக்கு இல்லையா, வெரைட்டி, ஏகப்பட்ட வெரைட்டியில் ஸ்பீசிஸ் இருக்குது. தாவரம், விலங்கு எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் என்னது, இமயமலையோட சிறப்பு. இமயமலை மட்டும் இல்லைன்னா வட இந்தியா, ராஜஸ்தான் பாலைவனம் இருக்குல்ல, ராஜஸ்தானில் மேப் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து அரேபியாவில் ஆரம்பித்து ஈராக்கு, ஈரானு, ஆப்கானிஸ்தானு, அப்புறம் பாகிஸ்தான் எல்லாம் பாலைவனம் தான். அதோடு சேர்ந்து அதுவும் பாலைவனமாக தான் இருந்திருக்கும் இமயமலை மட்டும் இல்லைன்னா. ஏன்னா அது என்னது, சப்ட்ராபிக்கல். 23 டிகிரி கோடு இருக்கா, அதை ஒட்டி இருக்குது. சரியா, ஆமாம். அதேமாரி இல்லை, இது இல்லைன்னா எங்கே போயிருக்கும், காற்று நேரம் அங்கே போயிடும், மழை பெய்யாது. எப்படி தமிழ்நாடு வறண்டு கிடக்குது, அது மாதிரி வறண்டு தான் கிடக்கும். இதோடு இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம்.
இங்கே இதை பார்த்தா தெரியும். காற்று வீசுது, வளிமண்டலம் மேலே ரைஸ் ஆகும், H2O மாளிகைலாம் குளிர்ச்சி அடைஞ்சு இங்கேயே விழுந்துடும். ட்ரையான காற்று தான் அங்கே போய் இறங்கும், அப்படி ஜாயின்னு போகும். அதனால தான் இதெல்லாம் பாலைவனம் தான். திபெத் பீடபூமி பாலைவனம் தான். கோபி டெசர்ட் இங்கே தானே இருக்குது, கோபி டெசர்ட். அதுமாதிரி இந்த பாருங்க, பாமீர் முடிச்சு மத்திய மலைத்தொடர் நம்மளுது இந்த பக்கம். அதில் எப்படி வருதா இது எல்லாம். இங்கே தான் ஆப்கானிஸ்தான் இருக்கும். இந்த இடத்துல ஆப்கானிஸ்தான் வரும், இந்த இடத்துல ஈரான் வரும். இதெல்லாம் சார் இங்கேருந்து இது ஆப்கானிஸ்தான், அதெல்லாம் ஈரான், அப்புறம் ஈராக். அப்படியே போனால் எதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன் எல்லாம் இங்கே வந்துடும். சரியா? ரைட். இதெல்லாம் மலைத்தொடர் தான், கொஞ்சம் ஹைட்டு கம்மி. உலகின் கூரை பாமீர் முடிச்சு. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, திபெத் பீடபூமி என்ன சொல்லுவாங்க, கூரை. அதெல்லாம் பாமீர் முடிச்சில் தான். அதாவது திபெத் பீடபூமியில் ஒரு பாட்டு தான் பாமீர் முடிச்சு. பாமீர் முடிச்சுக்கு அப்படி ஒரு பேர் திபெத் பீடபூமிக்கு. உயரமான இடம். கோவர் இது ரஷ்யாவுக்கு சொந்தமானதா? இதெல்லாம் ரஷ்யாவுக்கு சொந்தமானது. இதுக்கு பேர் என்னது, இங்கே என்ன வரும், ஸ்டெப்பி புல்வெளி வரும். இந்த ரீஜனுக்கு ஒரு பேர் வருமே, என்னது? இந்த பகுதிக்கு சைபீரியா. வெரி குட், சைபீரியா. நாய்களாம் கூட இருக்குல்ல, சைபீரியன். என்னது சைபீரியன்? அஸ்கா மஸ்கா, அதுக்கு பேர் என்னது நாய்? அந்த ஏரியாவில் உள்ள நரி தான் நாய் மாதிரி இங்கே வளர்த்து பிடிச்சிட்டு வந்து வளர்ந்து நரி மாதிரி எடுத்து வளர்க்குறோம்ல. 20,000 30,000 ஆனால் பாவம் அங்கே இருந்ததெல்லாம். இந்த சைபீரியா. ரைட், இதோடு இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம்.